பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சிவமோகா வந்திருக்கோங்க. சிவமோகா வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிவமோகாவில் இருக்க ஒரு சூப்பரான பிளேஸ் வந்திருக்கோம். சிவமோகா வந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்க சக்கரப்பள்ளி எலிஃபண்ட் கேம்ப் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த கேம்ப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குட் மார்னிங் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவமோகாவில் இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சக்கரப்பள்ளி வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகணும். இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா சிவமோகா பஸ் ஸ்டாண்ட். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு சக்கரப்பள்ளி பஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். நாம் சிவமோகாலேருந்து சக்கரப்பள்ளி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்குங்க. ஸோ வந்து பஸ் வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. முக்கியமாக வந்துட்டு சிவமோகாலேருந்து அகும்பே போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து சக்கரப்பள்ளி வழியாக தான் போகும். ஸோ உங்களுக்கு டேரக்ட் பஸ் கிடைக்கலனாலும் நீங்கள் அகும்பே போகிற பஸ் பிடிச்சிங்கனாலே போதும், நம்ம வந்து சக்கரப்பள்ளி போயிடலாம். நாங்கள் ஒரு 6:30க்குள்ளே பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸில் வந்து அவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லைங்க. ஏர்லி மார்னிங் வந்ததுனால இன்னும் கடையே பார்த்தீங்கன்னா பாதி கடை திறந்துருக்காது. எல்லாம் ஷாப்லாம் வந்து மூடி தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 hour ட்ராவல் இருக்கும் நாம் வந்து சக்கரப்பள்ளி போகிறதுக்கு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா சிவமோகாலேருந்து சக்கரப்பள்ளி ரீச் ஆகிறதுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அகும்பே போகிற பஸ் தான் ஏறி இருக்கோம். இது வந்து சக்கரப்பள்ளி தாண்டி அகும்பே வரைக்கும் போகும். நாம் சக்கரப்பள்ளியில் இறங்க போகிறோம். காய்ஸ், நாம பார்த்தீங்கன்னா இப்போ அகும்பே வந்தாச்சுங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் இருக்குது. சிவமோகாலேருந்து அகும்பே போகிற ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரப்பள்ளி எலிஃபண்ட் கேம்ப் இருக்குது கைஸ். ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்குது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 20 kilometers இருக்கும் சிவமோகாலேருந்து. அதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக அந்த எலிஃபண்ட் கேம்புக்கு ஆப்போசிட்லேயே தான் இறக்கி விடுவாங்க. நம்ம நடக்க கூட தேவையில்ல ரொம்ப தூரம். இந்த எலிஃபண்ட் கேம்போட டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30 AM to 1 PM எவ்ரிடே வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. கேம்போட லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2-wheeler 4-wheeler எல்லாமே வந்து இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க. காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8:30 ஆயிடுச்சுங்க. டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது. அதுதான் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு யானையெல்லாம் பார்க்கலாம். டிக்கெட் ப்ரைஸ்லாம் நான் உங்களுக்கு அடுத்த இதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ 2 யானை போச்சுல்ல, அதோட கால் தடம் பாருங்கள். நம்ம காலுக்கும் அந்த யானையோட கால் தடம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ 2 யானை வந்து உள்ளே போயிருக்கு. அங்கே தண்ணி இருக்குல்ல, அங்கே தான் வந்து யானையெல்லாம் குளிப்பாட்டுவாங்க. இந்த கேம்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு கடை தாங்க இருக்குது. இங்கே அவ்வளோ வந்து ஃபுட் ஐட்டெலாம் எதுவும் இல்லை, நார்மல் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஃபுட்டெல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் ஒன்று வாங்கிட்டே தான் வர மாதிரி இருக்கும். இங்கே ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த கேம்புக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி சார்ஜ் இருக்குங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 50 rupees. அப்புறம் சார்ஜெல்லாம் பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. நாம் எலிஃபண்ட் வந்து ரைடு, அப்புறம் வந்து எலிஃபண்ட் கூட குளிப்பாட்டுறது அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து 100 rupees கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட சார்ஜஸ் 2-wheelerக்கு 10 அண்ட் ஜீப் காருக்கு வந்து 25 rupees. நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து செக்யூரிட்டி சொன்னார். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 யானைக்கிட்ட வருவாங்க. இங்கே எல்லாரையும் பார்க்கலாம். நம்ம வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யானையெல்லாம் காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்கெட்டெல்லாம் காட்டுறேன். ஏன்னா நிறைய யானை பின்னாடி வந்துட்டுருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது கைஸ். நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு.
என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதே மாதிரி பாத்திங்க்கு வந்து 100 ருபீஸ். நான் வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் அப்புறம் வந்து பாத்திங் வந்து வாங்கியிருக்கேன். 2 டிக்கெட்டுமே வாங்கணும். டிக்கெட் கவுண்டர் பார்த்திங்கன்னா அங்கேயே தான் இருக்குது. லைக் இப்போ வந்து நம்ம ரைட் போகிறோமா இல்லை அந்த பாத்துக்கு போகிறோமா நம்ம டிசைட் பண்ணி நம்ம அங்கேயே டிக்கெட் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஒருத்தருக்கு 100 ருபீஸ் பாத்துக்கு, என்ட்ரன்ஸ் வந்து 50 ருபீஸ். காய்ஸ் நாம் அந்த கேம்புக்குள்ளே வந்துட்டோங்க. அந்த தண்ணி தெரியுதுல, அங்கே தான் வந்து குளிப்பாட்டுற இடம் யானையெல்லாம். செம்ம சூப்பரான ஒரு ஃபுல் க்ரீனிஷாக இருக்க ஒரு ஏரியாங்க இது. ஆக்சுவலாக அந்த தண்ணி இருக்குல்ல, அது வந்து ஒரு டேம். ஆமாம், அந்த டேம் பக்கத்தில் தான் கரையில் வந்துட்டு இந்த யானையெல்லாம் குளிப்பாட்டுறது இந்த கேம்ப்லாம் இருக்குது. ஐ லவ் சக்கரபைலு. அங்கே ஒரு பெரிய யானை பாருங்கள். இப்போ தான் வந்து சாப்பாடுக்கு கூட்டு வந்துருக்காங்களாட்டுருக்குங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யானை குளிக்கிற இடம். இப்போ நாம் போய் யானை குளிப்பாட்ட போகிறோம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா யானை குளிப்பாட்ட போகிறோங்க. நம்ம டிக்கெட் வந்துட்டு யானை குளிக்க வைக்கணும். அதுக்கு தனி 100 ருபீஸ் டிக்கெட் வாங்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு யானை குளிப்பாட்ட போகிறோம். யானை இவ்வளோ க்ளோஸில் பார்க்க செம பயங்கரமாக இருந்துச்சு.
ஏமா இங்க வாமா. ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றிய, யாருமா நீ? நாம் சூப்பராக ஒரு யானையை வந்துட்டு ஃபுல்லாக குளிப்பாட்டிட்டோம் கைஸ். யானை கூட சேர்ந்து குளிச்சுட்டு குளிப்பாட்டிட்டு அந்த யானை வந்துட்டு முடிச்சுட்டு போகும்போது தண்ணியெல்லாம் வந்துட்டு அந்த பாகன்னு சொன்னால் தண்ணியெலாம் மேலே தெறிக்கலாம் விடுது. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 5-6 யானை வந்து குளிச்சிட்ருக்கு. 8:30க்கு வந்து மார்னிங் ஓப்பன் ஆகுதுல்ல, அப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா தான் அந்த குளிக்க வைக்கிறதுலாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும். போய் வந்துட்டு அந்த ப்ரஷ்லாம் வச்சு யானையெல்லாம் தேய்க்க முடியும். ஏன்னா லேட் ஆக வந்து யானை சீக்கிரம் குளிப்பாட்டிட்டு பக்கத்துலேயே வந்து ஷெட் மாதிரி இருக்காங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்தப்போ நிறையா மார்னிங் வந்தாலும் சீக்கிரம் யானையில் குளிப்பாட்டிட்டோம். இன்னும் ஒரு 2 யானை 3 யானை தான் இருக்குது. இது எல்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு இந்த ஷெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே யானையில் குளிப்பாட்டின வாட்டியும் இங்கே பாருங்கள், இங்கே தீனி மாதிரி போட்டிருக்காங்க, வக்கிக்கோள். அது இல்லாமல் குளிச்சுட்டு அங்கே பாருங்கள் கேட் மாதிரி இருக்க ஷெட்டு மாதிரி, அங்கே தான் எல்லா யானையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களாம் அங்கே குளிப்பாட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஒவ்வொரு யானைக்கு பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மாதிரி இருக்குங்க. அதில் வந்து அந்த யானையோட ஏஜ், அந்த யானையோட நேம், அது எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதோட ஏஜ் 37, நேம் வந்து பகதூர், சன்னாகிரிங்கிற ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா யானையோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வெளியே உள்ளே வந்து அந்த யானையை வச்சுருக்காங்க. இது எல்லாமே நாம் அங்கே குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வராங்க எல்லா யானையையும். இந்த சக்ரபைல் எலிஃபென்ட் கேம்ப் பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு எலிஃபென்ட் கேம்ப்புங்க. இங்கேயே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20+ எலிஃபென்ட்ஸ் கிட்ட வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேம்ப்லேயே வந்துட்டு அந்த குட்டி எலிஃபெண்ட்லாம் இருக்குங்களா, பேபி எலிஃபெண்ட்ஸ்லாம் 2-3 இருந்துச்சுங்க. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நம்ம விசிட்டர்ஸாக போகிறவங்களாம் வந்து அதெல்லாம் நம்ம போய் தொட முடியாது, அது நம்மக்கிட்டேயும் வராது. அது அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட தான் போகுது, அப்படி இல்லைன்னா பெரிய யானை கிட்ட தான் இருக்குது. இந்த கேம்ப்லேயே வந்து இன்றைக்கி கூட நாங்கள் வந்துட்டு ஒரு 4 குட்டி யானைலாம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு க்யூட்டு அழகாக இருந்துச்சு. உள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் வரவங்கெல்லாம் வந்து குழந்தைங்கள தான் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு சின்ன பார்க் இருக்குது. செம்ம சூப்பரான ஒரு பிளேஸு. குளித்து முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு யானையை வந்துட்டு காலையில் வந்துச்சுல்ல அதே பிளேஸ்க்கு திரும்ப காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க.
நாம் இன்றைக்கி பார்த்த இந்த சக்கரப்பயில் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 தான் ஆகுது. நீங்கள் மார்னிங் 8:30க்கு வந்தீங்கன்னா ஒரு 9 to 10 அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யானைலாம் குளிப்பாட்டுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதே குளிக்க வைக்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்து யானைக்கு சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. மறுபடியும் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து அந்த யானையோட ஷெட்டெல்லாம் தனியாக இருக்குது, அங்கே வந்து கொண்டு போய் விட்டுருவாங்களாமா. அது இல்லாமல் முக்கியமாக இந்த லொக்கேஷன் வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க. பக்கத்துலேயே வந்து நம்ம யானையெல்லாம் குளிப்பாட்டோம்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு டேம் இருக்குது பக்கத்தில். ஆக்சுவலாக அந்த டேமில் இருக்க தண்ணியோட கரையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கேம்ப்பு. அதனால் லொக்கேஷன் வந்து ஒரு செம சூப்பரான லொக்கேஷன். நீங்கள் சிவமொகா வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் பிளேஸில் மீட் பண்ணுவோம். பாய்.